உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்சராசியான கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். துலாம் ராசிக்கு இது 10ஆம் இடம். கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல குரு உச்சமாக போறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ல குரு வந்தா பதவி பறிபோகும்ங்கிற பழமொழி இருக்கு. ஆனா இது பதவி பறிபோகிறத குறிக்காது. மாறா தொழில் அல்லது பணியில ஒரு சில மாற்றங்களையோ போராட்டங்களையோ உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகளை குறிக்கும். பலருக்கும் வேலை மாற்றம் அல்லது பணியிட மாற்றம் டிரான்ஸ்பர் நிகழக்கூடிய காலகட்டம் இது. தொடக்கத்துல சில சவால்கள் இருந்தாலுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு போராட்டத்துக்கு பிறகு இறுதியான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சட்டம், கல்வித்துறை, வங்கி பணி, ஆலோசனைகள், கன்சல்டன்சி, பொது சேவை துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமா இருக்கும். உங்க செல்வாக்கும் உயரும். ஆனாலும் மறைமுக எதிரிகளால சூழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம்னா, 3ஆம் அதிபதி 10ல உச்சமாறார். ருண ரோக சத்ருஸ்தானம், பகைவர்கள் ஸ்தானமான 6ஆம் இடத்து அதிபதி 10ல உச்சமாறார். இதனால மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கும். அதனால உங்க திட்டங்களை அல்லது பதவி உயர்வு குறித்த செய்திகளை நீங்க ரகசியமா வச்சுக்கிறது நல்லது. முன்னதாவே மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தின் மீது பதியும் காரணத்தினால உங்க பேச்சுல ஒரு வசீகரம் உண்டாகும். உங்க செல்வாக்கு கூடும். உங்க சொல்லுக்கும் மதிப்பு கூடும். பணவரவு கணிசமா உயரும். குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். சேமிப்பு அதிகரிக்க துவங்கும். குடும்பத்துல மங்களகரமான சுப நிகழ்வுகள், உதாரணத்துக்கு திருமணம், காது குத்து, இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதே மாதிரி சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் இடத்தை குரு பகவான் சமசப்தம பார்வையா பார்க்கும் காரணத்தினால வீடு வாங்கும் யோகம், வாகனங்கள் வாங்கும் யோகம் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கு. பழைய வீட்டை விற்று புதிய வீடை வாங்குறது இல்ல வண்டியை மாத்துறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவங்க கிட்ட இருந்து முழுமையான ஆதரவும், ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கும். இழந்த நிம்மதி மீண்டும் திரும்பும். ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தை குரு பகவான் பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால, தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பார்க்கும் காரணத்தினால கடன் சிந்தனைகள் ஒரு சிலருக்கு உருவாகும். இது பெரும்பாலும் சுபவிரய கடனா தான் இருக்கும். உதாரணத்துக்கு வீடு கட்டுறதுக்காக, தொழில் தொடங்குறதுக்காக, இடம் வாங்குறதுக்காக, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க. நீண்ட நாட்களா வாட்டி வதைத்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சரியாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். நீண்ட காலமா திருமண முயற்சி எடுக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சுப செய்திகள் நிச்சயம் கிடைக்கும். மன வாழ்க்கையில புரிதல் அதிகரித்து மகிழ்ச்சி நிலவும். புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட காலமா காத்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும், 5ஆம் இடத்து அதிபதி 6ல மறைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் சில மருத்துவ பரிசோதனைகள் அல்லது ஆலோசனைகளுக்கு பிறகு புத்திர பாக்கியம் அமையும். அதே சமயத்துல ஒரு சிலருக்கு ரத்த சோகை அல்லது மன அழுத்தம் காரணமா புத்திர பாக்கியத்துல தாமதம் ஏற்படலாம். அதனால பேரிச்சம்பழம், நட்ஸ் வகைகள், பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நட்ஸ் வகைகள், சத்தான உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டியது அவசியம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி திறன் மற்றும் நுணுக்கமான பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு புதிய விஷயங்களை கத்துக்கிறதுலையும் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், நீட் அல்லது நுழைவுத் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எளிமையான வெற்றி கிடைக்கும். அரசு வேலைக்காக படிக்கிறவங்களுக்கு விடாமுயற்சி செஞ்சா அரசு வேலை நிச்சயமா கிடைக்கும்.
அதே மாதிரி எல்லாம் எனக்கு தெரியுங்கிற கர்வம் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் கிட்ட பணிவோட நடந்துக்கிட்டு அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டியது அவசியம். இந்த காலகட்டம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, பிரதோஷ காலங்கள்ல சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்யறது உத்தியோகத்துல இருக்கும் தடைகளை நீக்கி மேன்மையை கொடுக்கும். வியாழக்கிழமை தோறும் முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம். மஞ்சள் நிற உணவுப் பொருட்கள், உதாரணத்துக்கு எலுமிச்சை சாதம், லட்டு அல்லது கொண்டை கடலை சுண்டல், இதையெல்லாம் தானமா வழங்குறது சிறப்பு. வியாழக்கிழமை தினங்கள்ல பசுவுக்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொடுத்து வழிபாடு செய்யறது நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டியா இருந்த பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதத்தை பெறுவது உங்களுக்கு சிறப்பு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மொத்தத்துல ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகு தொழில் மற்றும் உத்தியோகத்துல மிகச்சிறந்த உயர்வை பெற்றுக் கொடுக்கும் பயிற்சியா இந்த குரு பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையும். முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். சுயஜாதகத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்க கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.